ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? அதிசார குரு பயிற்சி. இந்த அதிசார குரு பயிற்சியை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 5-8 குரு பகவான் இவர் 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் வீட்டில் இருந்தார், இப்பொழுது 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12ஆம் வீடு என்பது என்ன? சுப விரயத்தை தரக்கூடிய இடம், விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்தால் என்ன ஆகும்? 8 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். 8 12ஆம் வீட்டிற்கு வந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும்? 8ஆம் இடம் என்பது என்ன? சொத்து. 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே 8ங்கிறது இவ்வளோ சென்சிட்டிவ். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய விபத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் 8 தான். இந்த 8 12ஆம் இடத்தில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. இந்த விபரீத ராஜயோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டாக போகிறது. தங்கம் வாங்க போகிறீங்க. தங்கம் வாங்க, சிம்ம ராசிக்கு வாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் தங்கம் சார். ஒரு காலத்தில் தங்கம் சாதாரணமாக வச்சுருந்தோம். இன்றைக்கெல்லாம் தங்கம் ஒரு 20 பவுன் வச்சுருந்தா 20 லட்சம் வச்சுருக்கிற மாதிரி கணக்கு. அவ்வளோ பெரிய லட்சாதிபதி அவங்கெல்லாம். யாராவது 50 பவுன் வச்சுருந்தீங்கன்னா 50 லட்சம் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ தங்கத்தெல்லாம் தயவுசெய்து கொடுத்துறாதீங்க. அப்போது அவ்வளோ பெரிய நாளைக்கு மொத்தம் ஃப்ளாட் இருக்குதோ இல்லையோ தங்கம் இருந்தால் போதும், நீங்கள் ஃப்ளாட் இருக்கிற மாதிரி தான். ஸோ அப்போது அதெல்லாம் தான் சொத்துக்காரங்க. ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தங்கம் வாங்குகின்ற அமைப்பு யோகம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகிறது. மிகப்பெரிய வருமானங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 8 12இல் மறைந்த அதே நேரம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், நிதிநிலைகளில் சில பேர் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருப்பீங்க. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம் என்பது இந்த பீரியடில் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சார் நான் வந்தேன் சார், இது மாதிரி இது பண்ணேன் சார், அது பண்ணேன் சார், உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் போட்டேன் சார், என்னென்னமோ இன்னோவேஷன் பிளாட்ஃபார்ம்லாம் சொல்கிறாங்க. அந்த இன்னோவேஷன் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பணத்தை போட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பீரியடில் ஏற்படும். அதே மாதிரி அந்த 12ஆம் இடம் என்பது இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, நற்சுகம், அதே நேரத்தில் டூர் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது போன்ற அத்தனை விஷயங்களும் இந்த 12ஆம் இடம் தான். அந்த 12ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கீங்க. நீங்கள் மனைவி அழைத்து கொண்டு ஹாப்பியாக ஒரு கொடைக்கானல் போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, இல்வாழ்க்கை. நிறைய பேருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். சொல்ல முடியாத பிரச்சனைகள். சார் என்ன செய்கிறதுனே தெரில, நல்ல டாக்டர் கிடைச்சாருன்னா பரவாயில்ல, எங்களுக்குள்ள இதனாலேயே பெரிய கருத்து வேறுபாடெல்லாம் வருது, அதெல்லாம் சரியாகும். இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது ரகசியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கிறது. 12இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மடை. 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு உங்களுடைய சொத்து. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய சுகஸ்தானம். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறாரு. அப்போ யாரெல்லாம் கார் வாங்கலையோ அவங்களுக்கு கார் கிடைக்கும், யாரெல்லாம் வீடு வாங்கலையோ அவங்களுக்கு வீடு கிடைக்கும். யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் என்பது நற்கல்வி, நற்பதவி, ப்ரமோஷன் போன்றவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்படும். ஸோ அப்போது 4ஆம் இடம் என்பது இவ்வளவு சென்சிட்டிவ். 12ஆம் இடத்துல 4ஆம் இடம் வந்து உங்களுடைய பாதகாதிபதி வீடு. சரி, என் கம்பெனியில் எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் வரவே வராதா சார், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இவன் கூட இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் போன்ற விஷயங்கள்லாம் அப்படியே வெறுத்து போயிருப்பீங்க. நானே பேப்பர் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார், இதுக்கு மேலேயும் என்னால் பொம்மை மாதிரி இருக்க முடியாது போன்ற நினைப்பவர்கள்லாம். அப்போ குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு ப்ரமோஷனை வாங்கித்தரார். முக்கியமாக வீடு வாங்கித்தரார், லேண்டு வாங்கித்தரார். இதெல்லாம் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்திற்கு பிறகு என்ன நடக்குது? குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். வியாதி, கடன், கஷ்டம். இப்போது இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பல பேரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. உலகத்தில் இந்த கடன் படுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம கடன்காரன் ஏதாவது ஃபோன் பண்ணுறானே, வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே, அதான் ஆமாண்ணே, அங்கே தானே வந்துட்டீங்க, அண்ணி எப்படிண்ணே இருக்காங்க அப்படிங்கிறது. அண்ணி எப்படி இருந்தால் உனக்கு என்ன, இப்போ 1 லட்ச ரூபா எப்போ தருவேன்? 1 லட்ச ரூபா நம்ம தரேனே, இப்போ கொஞ்சமாக வாங்கிக்கலாண்ணே, கொஞ்சம் கொஞ்சமாண்ணே எவ்வளோ, அதான் இப்போ ஒரு கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது. 1000 ரூபா இருக்கா? நீ 1000 ரூபாயோ 1 லட்ச ரூபாய் என்றைக்கிறா கொடுப்ப? நண்பர்களே, அப்போ இந்த கடன்
நம்மளோட நெருக்கடிக்கு தள்ளப்படுது. தூக்கம் இழந்தவர்கள் அதிகம், கடனாலும் வாழ்க்கையை முடித்து கொண்டவர்களே நிறைய பேர் அதிகம். இந்த கடன் அவ்வளோ பெரிய, என்னடா அவன் இப்படி பேசிட்டான், இப்படி பேசுனதுக்கப்புறம் நம்ம எப்படா இருக்கிறது, இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது போன்ற விஷயங்கள்லாம். அப்போ இந்த கடன் அப்படி 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கடன் தீர்வதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாதிகள் தீர்கிறது. முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், ரண ருண ரோக சத்துருஸ்தானம்னு பேர். வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் சரியாகும். வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் சரியாகும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிரும், புதுசாக வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது உங்களுடைய பணி நிரந்தரம், புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய தடைகள், எதிரிகள். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், என்ன, நீ என்னை யார் வேணால் எதிரி நினச்சிட்டு போ, எனக்கு அதை பற்றி 5 காசு கவலை இல்லை. என்னை நீ யார் வேணால் எதிரி நினச்சிட்டு போ, நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ, நான் ஒரு சில பேரை தான் எதிரி நினைப்பேன், அவன் மட்டும்தான் எனக்கு எதிரி. ஆனால் அந்த மாதிரி தான். இந்த பாலிசியில் மட்டும் உறுதியாக இருங்க நண்பர்களே. இப்போ நிறைய பேர் உங்களை எதிரியாக நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் எதிரின்னு நினச்சிக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே நல்ல ஒரு சத்துருக்கள் எல்லாம் ஒழிந்து உங்களுக்கான மேம்பாடு என்பது. ஆனால் சிங்கம் என்றால் அந்த மாதிரி தான், நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சு வரக்கூடிய தன்மை, அவர்கள் முன்னாடி உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவங்க முன்னாடி ஜெயிச்சு வரக்கூடிய தன்மை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது உங்களுடைய 9ஆம், அதாவது குரு பகவானோட 9ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல யார் இருக்கார்? இப்போ அஷ்டம சனி உட்காந்துருக்காங்க. இந்த அஷ்டம சனி சாதாரண சனி கிடையாது. இந்த அஷ்டம சனிங்கிறது சிம்மராசிக்காரங்களை படுத்தி எடுத்துரும். காரணம் என்ன அப்படின்னா அந்த அஷ்டம சனியினால் ஏற்படுற விளைவுகளை நீங்கள் பார்க்கணும். அஷ்டம சனி என்னென்ன பண்ணுவார், இந்த அஷ்டம சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னெல்லாம் 1, 2 சொல்ல முடியாது, அவ்வளோ பாதிப்பு அஷ்டம சனி. ஸோ என்னைக்கு இந்த மே மாதம் அஷ்டம சனி வந்து சொல்லியா சார், சிம்மராசிக்காரங்க நிம்மதியாக போச்சு, எது பண்ணாலும் தடசம் விளங்கவே மாட்டேங்குது. ஒரு நல்ல இன்வெஸ்டர் சார் 50 லட்சம் தரேன்னா கூட்டு உட்கார வச்சு நம்ம தொழிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. இப்போ சரி ஓகே நாளான்னைக்கு பணம் வாங்கிக்கன்னு சொன்னால் சொல்லிட்டு கரண்ட் போயிடுச்சு சார். இந்த வீணாக போன கரண்ட் இப்போயா போகணும், அந்த ஆள் அபத்துக்கூடன்னு நினச்சிட்டு போயிட்டா சார். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்வெஸ்டர் எனக்கு கிடைக்கல சார். நம்ம பிரச்சனைலாம் பார்த்திங்களா, இந்த அஷ்டம சனி எப்படிலாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு விஷயம், ஒரு நல்ல முக்கியமான சென்டிமெண்ட்டாக நம்மளை ஃபெயிலியர் பண்ணுறது, அது அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ அஷ்டம சனி ஏற்படும் பொழுது என்ன ஏற்படுகிறது, இந்த குரு பகவான் பார்வை அதன் மேலே படும்போது சனி மங்கள சனியாக, நல்ல சனியாக மாறிவிடுகிறார். குரு பகவானுடைய பார்வையால் சனி பகவானுடைய தன்மை என்பது மாறிவிடுகிறது. உங்களை வருத்தணும்னு நினச்சிட்டு இருந்த சனி பகவான் இனிமேல் இன்பங்களை தரப்போகிறார். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திலே வருகின்ற சனி பகவானால், 12ஆம் இடத்திலே வருகின்ற இந்த குரு பகவானால் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஏற்பட போகிறது. முக்கியமாக நிறைய பணவரவுகளும் வியாதியிலிருந்து விடுதலையும் ஆயுள்பாவும் சிறக்கப் போகிறது. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு.